அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் கவிதா திடீர் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் மற்றும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் தொடர்பாக கேட்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற கவிதா முதல் முறையாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனைத்து அடிப்படை வசதிகள் தொடர்பாக திடீர் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் மற்றும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் தொடர்பாக கேட்டறிந்தார். மேலும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து மருத்துவர்களுக்கு உரிய ஆலோசனைகள் குறித்து வழங்கினார். இந்த ஆய்வில் அவசர சிகிச்சை பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு, உயர்தர ஸ்கேன் சென்டர், தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளில் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகள் குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்து மருத்துவமனையில் ஊழியர்கள், மருத்துவர்கள் எண்ணிக்கை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாற்றுத்திறனாளி ஒருவர் ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் வழங்குவதில் கால தாமதம் ஏற்படுவதாகவும் அதை வேகப்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இதனால் மாற்றுத்திறனாளிகள் வெகு நேரம் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு அவதிப்படுவதாக கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் ஆட்சியரிடம் அரசு மருத்துவமனையில் ஆண்கள் கழிவறை எப்போதும் பூட்டியே கிடப்பதாகவும், இதனால் கழிவறைக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுவதாகவும், பெண்கள் கழிவறையை அதிகமாக பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும், மேலும் குடிநீர் வசதி போதிய அளவு இல்லை எனவும், குப்பைகளை உடனடியாக அகற்றாமல் துர்நாற்றம் வீசுவதாகவும், அதிகாரிகள் வரும்போது மற்றும் மருத்துவமனையில் தூய்மையாக இருப்பதாகவும் நாடகம் ஆடுவதாக குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே சென்ற நிலையில் தங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துச் சென்றார். இந்த ஆய்வில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வர் மற்றும் சக மருத்துவர்கள், அதிகாரிகள் உடன் இருந்தனர்.